திருச்சபை வேலூர். அல்லேலூயா. 18/2/2024 ஞாயிறு வாரம் இவற்றுமாய் தேவன் பாடல் வேலை, துதி வேலை, சூத்திர வேலை தேவன் ஆஸ்வதித்தார். இப்பொழுது நாம் தேவ செய்தி வேலைக்கு கடந்து வந்திருக்கிறோம். இந்த தேவ செய்தி ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். எழுப்போம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 24வது வசனம். யாத்திராகமம் 20:24. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின்மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. அல்லேலூயா. அல்லேலூயா. பலிபீடத்தை உண்டாக்க வேண்டும். அந்த பலிபீடத்தின் மேல் ஆடுகளையும் மாடுகளையும் சமாதான பலியாகவும் சர்வான தகன பலியாகவும் செலுத்துவாயாக. அல்லேலூயா. பஸ் ஜோடி முடிந்தது. பிசாசின் தலை நசுக்கப்படும். நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அல்லேலூயா. இயேசுவின் மத்தேயு மார்க்கு யோவானிலே எந்த ஊழியத்தை தான் செய்தார்? பலியிடுவாளாக. ஆடுகளையும் மாடுகளையும் பலியிடுவாளாக. பழைய ஏற்பாட்டில் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆடு அந்த மாடு எப்படி இருக்கணும்? பழுதற்றதாக இருக்க வேண்டும். ஊன் கூடு செவிடு இல்லாம எப்படி இருக்கணும்? பழுதற்றதாக இருக்க வேண்டும். ஆமா, நசல் கொண்டது இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. பழுதற்றதாக இருக்க வேண்டும். அந்த ஆடு அந்த மாடு யாரை அம்பு குறியிட்டு காட்டுது? பழுதற்ற ஆண்டவனாக இயேசுவை அம்பு குறியிட்டு காட்டுகிறது. அல்லேலூயா. அத பலிபீடத்தின் மேல் சமாதான பலியாக. யாருக்கு சமாதானம்? தேவனுக்கும் நமக்கும் சமாதானம் இல்லை. ஆனா தான் பிசாசு உள்ள புகுந்து எல்லா அழிவேலையும் செய்யறான். அப்புறம் மனுஷனுக்கு மனுஷன் சமாதானம் இல்லை. அதனாலதான் பிசாசு உள்ள புகுந்து எல்லா நாசமோசத்தையும் செய்யறான். அந்த சமாதானத்தை உண்டு பண்ணதான் அந்த பலி, ஜீவ பலி, அந்த பைதற்ற ஆட்டுக்குட்டி, அந்த பைதற்ற காளை தேவனுக்கு செலுத்தும் போது தேவனுக்கும் நமக்கு சமாதானம் உண்டாயிடுது. முழு உலகத்துக்கு இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கொடுக்கும்போது மனுமக்களோடு சமாதானம் ஆயிடுது. அல்லேலூயா. அப்போது உன் வாழ்க்கையிலே வெற்றியும் ஜெயமும் உண்டாகிறதுன்னு பார்க்கணும். அப்போ யாத்திராகமம் 20:24 மண்ணினாலே ஒரு பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி. அப்போ பலிபீடத்தை நாம் உண்டாக்க வேண்டும். ஒவ்வொருவரும் பர்டிகுலரா தனிப்பட்ட ஒவ்வொருவரும் பலிபீடத்தை உண்டாக்குங்கள். ஏற்கனவே பலிபீடம் இடிந்து கிடக்கிறது. ஏற்கனவே ஒரு பலிபீடத்தை பிசாசு உண்டாக்கிட்டான் அவனுடைய வாழ்க்கையில. அவனுடைய பலிபீடம் பேய்களுக்கு அடுத்த பலின்னு அதுக்கு பேரு. ஏவால பாவம் செய்ய வச்சு நன்மை தீமை கனியை கொடுத்து அதை தேவனுக்கு உலகங்களுக்கு பகையும் கசுப்பு உண்டாக்குறான் பாருங்க. அது பிசாசின் பலிபீடம் ஏற்கனவே இருக்குது நமக்குள்ள. அந்த பலிபீடம் செப்பரேட் பண்ணணும். அது இயேசுவின் பலிபீடமா மாறணும். பிசாசின் பலிபீடத்தை நீக்கிட்டு பாவட்டு மனம் நீக்கிட்டு ஜீவ பலிபீடம் இயேசுவின் சரீரம் இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு கொடுத்த ஜீவ பலிபீடம். அப்போ பலிபீடம் தான் ஏதோ ஒரு பலிபீடத்தில் இருக்கான். பேய்களுக்கு அடுத்த பலி பாவம் மரணம், அது பேய்களுக்கு அடுத்த பலி. ஏவாளை கூப்பிட்டு நீயா ஜீவ பலிபீடமா இருக்கிற, நன்மை தீமை கனியை சாப்பிட்டு என்னுடைய பலிபீடமா இருக்கு சொல்லி அந்த கனியை பூசிக்க வைத்து அந்த ஆதாமையும் பூசிக்க வைத்து எங்க போனாலும் பேய் குணம், பாவம் மரணம், சுயநீதி அநீதி. தேவன் தனக்கு உலகத்துக்கு தேவனுக்கும் சமாதானம், அவங்ககிட்டயும் சமாதானம், மக்கள் எடுத்து சமாதானம். ஒரே குழப்பம் வேலை, ஒரே அசுத்தாவியா இருக்குது.
இப்போ அந்த பலிபீடத்தை மாற்றி அமைக்கும்படி மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்துவாயாக. லேட் பண்ணாத, செலுத்து. ஜீவ ஆட்டுக்குட்டி, ஜீவ காலை, பைதல் ஆட்டுக்குட்டியை தீவிரமா செலுத்து. லேட் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் சமாதானம் வராது உனக்கு. தீவிரமா உடனே இப்பொழுதே பைதல் ஆட்டுக்குட்டியை செலுத்துவாயாக. ஏன்னா பிசாசு ஆட்டுக்குட்டி பழைய மனுஷனை செலுத்திட்டு இருக்கிற தேவனுக்கு தானே உலகத்துக்கு. அதனால் பிசாசு உள்ள புகுந்து எல்லா அழிவேசு நாசத்தை உண்டாக்கிறான். பட்டு சீப பலி, சீப ஆட்டுக்குட்டி இயேசுக்கு பேர் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அது என்ன பண்ணுமா? செலுத்துவாயாக. யாருக்கு செலுத்தணும்? பிதாவாகிய தேவனுக்கு. ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு செலுத்தினான். ஒரு நாள் 2 நாள் வாழ்நாளெல்லாம் செலுத்தினான். அந்த பைதட்டு ஆட்டு ஆண்டவராக இயேசுவை எவ்வூரிட்டு காட்டுது. அந்த இயேசு கிறிஸ்துவ வானத்து நட்சத்திரங்களை போல சந்ததி இருக்குது. அந்த பைதட்டு ஆட்டு இயேசு கிறிஸ்துவ பூமி தாங்கக்கூடாதபடி ஐஸ்வர்யம் இருக்குது. ஆடுகள் மாடுகள் ஒட்டங்கள் ஆபிரகாமை சகல காரணம் ஆசிரியத்தார். அதே மாதிரி ஈசாக்கு பலிபீடத்தை கட்டி, அப்புறம் யாக்கோபு பலிபீடத்தை கட்டி. அப்ப இஸ்ரவேல ஃபுல்லா அந்த பலிபீடத்தை சார்ந்துதான் வாழ்ந்தாங்க. அந்த பலிபீடத்துல பழுதற்ற ஒரு காளை, பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி, அது இயேசுவை எவ்வூர்னு காட்டு. இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தான் இருக்குது. அதை செலுத்துவாயாக. உட்காந்துட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வேதனை, வியாதி, வறுமை, தரித்திரம், ஒரே போராட்டமாகுது என் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு கவலைப்படுறதுனாலையோ சோர்ந்து போறதுனாலையோ பயப்படுறதுனாலையோ பிரச்சனை தீராது. பலிபீடத்தில் பைதற்றதை இயேசு ஜீவனை பரிபடுத்தியான தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வாயில் அறிக்கை பண்ணு. இயேசு சரீரத்தை இயேசு ரத்தத்தை கொடுக்குறேன் பிதாகுமார் பசுத்தாவட்டி வந்து குரு உலக ஒரு ஆள் வாய்ப்பிடாம சொல்லும் போது அங்கே சமாதானம், சுகம், பல, ஜீவன் உண்டாகும். ஆத்மா இன்பகரமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சமாதான பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்துவாயாக. படிக்க திருப்பி அந்த வசனத்தை. ஆமா. அப்போ என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்போ பலிபீடத்துல ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டியை செலுத்தும் போது அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்றான். இயேசு நாமத்தை. அந்த பிரஸ்தாபம் பண்ணும் எந்த ஸ்தானத்திலும், எந்த மனுஷன், எந்த மனுஷியும், எந்த கிராமத்தில், எந்த பட்டணத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இங்கிலீஷ்ல பாருங்க. Exodus 20 chapter 24 verse. An altar of eggs you shall make for me, and you shall sacrifice on it your burnt offerings and your peace offerings, your sheep and your oxen. அதான் ஆடுகள் மாடுகள் சொல்லப்படுது. In every place where I record my name, I will come to you and I will bless you. Hallelujah. I bless you. வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமா, ஆசீர்வாதம் எப்படி வந்து பாருங்க. ஆல்டர்னா பலிபீடம். ஆடு, ஷீப் ஆர் ஆக்ஷன். காலைக்கு ஆக்ஷன் இல்லப்பா. ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டி, பைதட்ட காளை, புறா. ரொம்ப ஏழையா இருப்பான். காளைனாக்கா அதிக வேலை. பணக்காரன் காளையை செலுத்துறான். கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பணக்காரன் ஆடு செலுத்துறான். அது கூட வாங்கின ஒரு புறா, அது பிச்சு இல்லாது. அதுவும் இல்லை மெல்லிய மாவு. அது வந்து மெல்லிய மாவு. அப்போ புதிய ஏற்பாட்டில் அது அப்பமும் திராட்சை சாப்பிட்றாங்களா இல்லை திருவிருந்தில் இயேசு ரத்தத்துக்கு அடையாளமா ஜீவப்பம். ஆக முதல்ல அதெல்லாம் எதை குறிக்கிற? இயேசுவை அப்பு குறிட்டு காட்டுது. ஆமா, அதனால பைதட்ட ஆட்டுக்குட்டியை ஆண்டவராக இயேசு ரத்தத்தை தேவனுக்கு செலுத்து. ஆதாமுக்கு
செலுத்து செலுத்து செலுத்து, சும்மா இருக்காத, வெயிட் பண்ணாத, அங்கே ஓடாத இங்கே ஓடாத, பிரச்சனை தேடுறதுக்கு எங்கே ஓடினாலும் பிரச்சனை தேடாது. பலிபீடத்தில் ஒரு 18 ஆட்டுக்குட்டியை செலுத்து, அப்போது அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிறாய். அந்த நாமத்தை பிரஸ்தாபம் பண்ண அந்த நாமத்தை பிரஸ்தாபம் பண்ண எந்த சுவாடத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இதுதான் மத்திய மார்க்குக்கால இயேசு செய்த இந்த வசனம் தான். எங்க போனாலும் மத்திய மார்க்குக்கால எல்லாம் சமாதானம் இல்லாம, தேவனுக்கு சமாதானம் இல்லை, நன்மத்தை மகனியை சாப்பிட்டு பேய்களுக்கு அந்த பலி, நன்மார்க்கு துன்மார்க்கு தேவனுக்கு காட்டுறாங்க, குடும்பத்துக்கு காட்டுறாங்க. பிசாசு உள்ள போது திருடவும் கொல்லவும் வழிக்கு வருகிறானே என்று நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும். அந்த ஜீவன் கொடுக்குறாரு பாருங்க, ஜீவ பலி, ஜீவ சந்த ஜீவனத்துவம். 38 வருஷமா சமாதானமே இல்லை. கவனிங்க, அடிக்கடி அவனை எதுக்கு சொல்றேன்னாக்கா, 38 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டான். ஆதாம் குலக்கல என் தாய் என்னை பாவத்தில் நான் துர்குணத்தில், ஆமா, ரோமர் கோடி இருந்த எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை பெற்றாங்க. எல்லோரும் வானத்துக்கே பூமியின் மேலே. ஆமா, ரொம்ப படிச்சிருக்கிறாரு, டாக்டரா இருக்கிறாரு, என்ஜினியர் இருக்கிறாரு, சயின்டிஸ்டா கொடுக்குறாரு, சினிமா கலைஞராக இருக்கிறாரு, அரசியல் தலைவராக இருக்கிறாரு. நீ யாருன்னா இருப்பா, அம்மா வயிற்றுல பாவத்தில் கருத்தறிந்து பிறந்திருக்கிறாய். நண்பர் தீப காரியத்தை தேவன் கொடுத்துட்டு இருக்கிற பிசாசு உள்ள வந்து அழிக்கவும் கொள்ளவும், வியாதியும் வறுமையும் தரித்திரமும் ஒரே போராட்டமாக இருக்கிற, கொள்ளை நோய் வருது, ஆபத்து வருது, விபத்து வருது, எந்த நேரத்தில் மரணம் வருது, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை குடும்பத்தில். இப்படிதான் இருக்கிற மனுஷன். பணம், காசு, பங்களா, காரு இதெல்லாம் என்ன பண்ணலாம், நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா வாழலாம், நல்லா பெட்டில் தூங்கலாம், நல்லா ஆகாரம் சாப்பிடலாம். பணம் காசு அவ்வளோதான் செய்யும். இதயத்தை சமாதானப்படுத்த முடியாது. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும், சமாதானம் இருக்காது. குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை, பிசாசு திருடவும் கொண்டு வாங்கிதான் காரியம் செய்யலாம். அதனால கார் பங்களா, அப்படியே பங்களா இருக்கிறார், பெரிய கார் போட்டு சூழ்நிலை வராரு, பார்த்து யாரும் மயங்கினாரு. அவன் பாவம் செய்து தேவ பகுவேற்று பிறந்திருக்கிறான். நன்மை தேவ கரையை விஷயத்துக்கு வந்துக்கிறான், சாகவே சாக கிடக்கிறான். அதனால் அவன் என்ன பண்ணுறான், நல்ல மேம்பட்ட ஆடுகளுக்காக ஜனங்களுக்காக ஜீவனையே உத்தரையில மத்திய மார்க்கு எங்க போனாலும் சரி, ஒரு ஆளை பார்த்ததுமே பட்டுன்னு குசலமே விசாரிக்கிறார். தேவனுக்கு அவனுக்கு சமாதானம். இயேசு ஜீவ ஜீவனத்துல அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதம் வந்து முழு உலகம் கொடுத்தாருக்காங்க. அந்த நாமத்தை பிரசாரம் பண்ணாங்க. அப்போ 38 வருஷமா அந்த வியாதியத்தை எதை பிரசாரம் பண்ணல, இயேசு நாமத்தை பிரசாரம் பண்ணாம அம்மா வயிற்றுல பிறந்த பிறப்பின் படியே கவலை 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 கவலை, சோர்வு, பயம், திகிலு. 38 வருஷம் ஒரே உட்காந்து நிறையா பேசுறான். விபச்சாரம் பண்ணானா, வேசித்தனம் பண்ணானா, கொலை பண்ணானா, இல்லை பீடி விட்டானா, பொடி போட்டானா, எதுவுமே இல்லை. காசே இல்லாம பீடி பொடியெல்லாம் போடுவான். விபச்சாரம் பண்ணல. நிறைய பேர் விபச்சாரம், வேசித்தனம், கொலை இதான் பாவம் நினைக்கிறாங்க. சினிமா பார்க்கறது எதுவுமே செய்யாம எதுவுமே இல்லாத விட்டாங்க. அம்மா வயிற்றுல பாவங்கள் பிறந்து விட்டான். ஆனா கவலைப்படுறான், பயங்கர கவலை. எல்லாரும் கைவிட்டாங்க. எல்லாரும் கூடவே அது பேசாம தோணும். என்ன மட்டும் கைவிட்டாங்க. ஏன் விட்டாங்க? இறக்கு இல்லையா ஜனங்க? இருக்குது. சீனியர் ஜூனியர்கள்லாம் வராங்க, இது குளத்துல கொலை தேவதை கூட்டுறாங்க. ஆனா என்ன மட்டும் எல்லாரும் என்னன்னே தெரியல, என்னன்னு தெரியல, கிட்ட நெருங்க முடியல. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 38 வருஷம். யாராவது 38 வருஷம் வயசுல இருக்கீங்களா? 38 வருஷம் முடிக்காதே இருக்கிறான். கிட்ட நெருங்கவே முடியல. அதனாலே அவன் போயிட்டான், அவன் கண்டுக்காத. அல்லேலூயா. அதனால 38 வருஷம் கவலை 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 கவலை, சோர்வு, வெறுப்பு, கசிவு. மனுஷன் தானே அவனா எல்லாம் விட்டுறான். போற கை விடுறாங்க. அம்மா மேல, அம்மா மாமா மேல, மச்சான் மேல, அம்மா பார்த்துமா, அப்பா அண்ணன் தம்பி, மாமா மச்சான் எல்லாம் பார்த்து எல்லாம் விட்டு கைட்டாங்க. கட்சியில இயேசு கைவிடா. கை தட்டி இயேசு. அல்லேலூயா. இயேசு நாத்தத்தெல்லாம் பொருட்படுத்தல, நேரம் விட்ட போறார். போய் என்ன பண்ணாரு? சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? எடுக்க அந்த வசனம் யோவான் 5ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. யாரும் சத்தமா தெளிவா வாசிங்க. யோவான் 5:1 வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம்.
போதும். உடனே அந்த மனுஷன் சுத்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. அப்போ இயேசு அவனை நோக்கி, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. பாருங்க, 38 வருஷமா எழுந்து நடக்காதவன் இயேசுவை கண்ட மாத்திரத்தில் எப்படி எழுந்து நடந்தான்? இயேசு யாரு? ஊன் குருடு செவிடு பழுதுள்ளவர்கள். இயேசு பழுதற்றவர். அவர் யாரு? பழுதற்றவர், பாவமே இல்லாதவர். அவர் நன்மை தீமை அறியத்தக்க கண்ணில வரல. கண்ணி மரியாதை வைத்த பசுத்தாவினான கருத்துக்கு தேவகுமாரா வராரு. நம்மளாம் யாரு? அசுத்தாவின கருத்து இருக்கிறோம். எங்க அப்பா ராமேஸ்வரி, எங்க அம்மா ராணி அம்மா. அப்படியே அம்மாவுக்கு அப்பா அப்படியே கட்சியில் ஆதாரம் போய் நிற்குது. எல்லாம் உலகம் எப்படி உங்க அம்மா எங்க அம்மா ஒரே அம்மா, ஆதி தாய், ஆதி தகப்பன் ஆதாமேவாள். அவ தேவன் விளக்கின கனி. நீங்கெல்லாம் யாரும் நினைக்கிறீங்க? நம்மளாம் ஒரு தாயின் பிள்ளைகள். தெரியுமா உங்களுக்கு அந்த சிந்தை உங்களுக்கு இருக்குதா? என் கூட போனோம்னா அண்ணன், என் கூட போனா அக்கான்னு. இங்க இருக்கிற எல்லாமே ஒரு தாயின். 800 கோடி பேரும் ஆதாமேவாளுக்கு உண்டுபட்டு வந்தவங்க எல்லாரும் நம்மளாம். அதுக்கப்புறம் சந்ததி பெருகி எங்க அப்பா எங்க அப்பா இப்படி பிச்சு போயிடுச்சு. அதனால தான் மனுஷன் 1008 பாரபட்சம் பார்க்கறாங்க. அப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இயேசு போல மாற முடியாது. இயேசு எல்லாரும் ஒன்று போல நேசிக்கிறார். எல்லாரும் ஒரு தாய் ஒரு தகப்பன் ஆதாமேவாளுக்கு பிறந்து வந்தவர்கள். அப்போ இந்த 38 வருஷமா அந்த வியாதியஸ்த என்ன ஆயிட்டான்? சுகமே அடையல, பழுதுள்ளவன். என் தாய் பாவத்துல கருத்தட்டிட்டா. அதனால பிசாசு உரிமையா வந்து என்னை வியாதியாக்கி என்னை எல்லாரும் ஒருவனும் இல்லையா அவனுக்கு கொண்டு போய் உணர்ந்து எல்லாம் அப்பா அம்மா பாவம் எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல. எல்லாம் இருக்கிறாங்களா இல்லையா? இன்னைக்கு கூட இருக்காங்க. ஒரு ரோடு ஓரமா போய் பாருங்க, பஸ் ஸ்டாண்ட்ல இந்த திருச்சிக்கு எல்லாம் போய் அவங்கெல்லாம் போய் விசாரிச்சு பாருங்க. இந்த மாதிரி கேஸ்லாம் எல்லாம் கைவிட்டுருக்காங்க. எங்க பிள்ளைங்க கைவிட்டாங்க, எங்க அப்பா கைவிட்டாங்க, சொந்த மாதிரி எல்லாம் நாங்களாம் வசதியா இருந்தோம் வச்சு எல்லாம் கைவிட்டு அப்படியே பார்த்துக்க பாருங்க அவங்களாம் அந்த மாதிரி. அப்போ ஒருவனு பிள்ளையான இயேசு அவனை பார்த்தார். அல்லேலூயா. அதனால உங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமா எல்லாம் கைவிட்டாங்க. இயேசு உங்களை கையே விட மாட்டார். அவர் உங்ககிட்ட வருவார், வந்து ஜீவ பலியை செலுத்துவார். உன் பேர் சொல்லி பிதாவாகி ஜீவ சொல்ல ஜீவனுக்கு கனப்படுவார் கொடுப்பாரு. உன் பேர் சொல்லி ஆதாமுக்கு முழு உலகத்துக்கும் கொடுப்பாரு. பரிசுத்தாய் கண்டிப்பா வருவாரு. பரிசுத்தாய் எங்கே விடுதலை. அப்படிதான் இந்த 38 வியாதியஸ்தரை சுகமாக்குறார். ஒரு வியாதியஸ்தர் உலகம் கூட எத்தனையோ வியாதியஸ்தர். அவர் செய்த அற்புதங்களை எழுத போனால் உலகமே கொள்ளாதான். யோவான் சொன்னார் கடைசி அதிகாரத்தில் அவ்வளோ அர்த்தம், லட்சக்கணக்கான அற்புதங்கள். ஏசு 3 வருஷம் ஊழியத்தில் எல்லாம் பாவம் செய்து ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறான். ஆமாம், இவனுக்கு எந்த பிரச்சனை? அங்கே போனால் லேவர் பிசாசு, அங்கே போனால் திமிர்வாதக்காரன், அங்கே போனால் பெரும்பாடு மிஸ்திரி, அதாவது புடவை புடவன், எங்க பார்த்தாலும் எல்லோரும் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, நீங்க ஊழியம் செய்தா என்ன கொள்ளாது. தடுக்கி விழுந்தா ஆதாம் வழியா பிறந்தவன் தான். ஆமா, வேகுக்கு நன்மை தேவை காரியத்தை தேவதர் உங்களுக்கு பிசாசு சிக்கி ஐடி வருகிறான். அனுருவா ஏசு ஜீவ பலி, ஜீவ சர ஜீவனத்தம். ஒரு மீட்பு பொருள் உங்ககிட்ட இருந்தாக்கா நீங்க தூங்க முடியாது. மதுரில் நான் ஊழிய தேதியத்தில் பாச ஜே.ஜே.ஒய் அவர்கிட்ட தான் அசன் பாசா இருந்தார். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஆவியின் 9 வரங்கள் உங்களுக்குள்ள இருந்தாக்கா உங்களுக்கு தூக்கம் வராது, உங்களால் தூங்க முடியாதுன்னு சொல்லுவார். ஏன்னா அவ்வளோ பிரச்சனை உள்ள ஜனம் இருக்காங்க.
நன்மை தீமை கனியை சாப்பிட்டு சுயநீதி அநீதி காட்டிட்டு பிரச்சனை திக்கி கிடைக்கிறாங்க. நீ ஜீவ விச்சதுக்கு நீ பரிகாரத்தை வச்சுக்கிற எக்கேடு கேட்டா போல் ஜீவ விச்சதுக்கு நீ இப்போ பரிகாரத்தை வச்சு நிம்மதியாக தூக்க முடியுமா உன்னால? ஓடி 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 நல்ல மேம்படும் ஆடுதல் ஜீவ சொல்லும் தேவன் தர குழந்தை மட்டும் ஒரு ஊழியத்தை செய்துட்டே இருக்கணும். அல்லேலூயா, கையெழு அல்லேலூயா. கொரோனா வந்துச்சு இல்ல, உலகமே கதிகடி போச்சு, உலகமே லாக்டவுன் பண்றோம். கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருங்க. இங்க கவனி, டேய், கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்க, அது சுகமாயிடுச்சு. மூட்டை மூட்டையா மருந்து வச்சுக்கிறீங்க. எங்க பார்த்தாலும் கொரோனா வந்து செத்துக்கிறாங்க. மூட்டை மூட்டையா அதுக்கு மருந்து வச்சுட்டு நிம்மதியாக உங்களால் தூங்க முடியுமா? என்ன பண்ணுவீங்க? போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. எங்க போனாலும் இந்தாயா மருந்து சாப்பிட்டியா சொல்லி என்ன பண்ணுவீங்க? எல்லாரையும் காப்பாற்ற முடியுங்க. அதே மாதிரி தான் இயேசுவோட அருமருந்து குருமருந்து ஜீவ சரீரம் ஜீவரத்தம் ஜீவ விச்சதுக்கு அவர் தேவி நீதி உழித்தது அதை உள்ளத்துல வச்சுக்கிட்டு இயேசு ஏற்றுக்கிட்டு திருவிருந்தெல்லாம் பங்குட்டு நீ நிம்மதியாக எப்படி தூங்க முடியுதுனால எல்லாம் நன்மை தீமை கடி சாப்பிடும். கொரோனாவோட பெரிய பிரச்சனை பிசாசு பிரச்சனை. கொரோனா ஒரு பிரச்சனை, வியாதி பிரச்சனை, வறுமை, தரித்திரம், அவமானம், வறுமை, எத்தனை பிரச்சனை குடும்பத்துல. அப்போ இயேசுவை உண்மையாய் நீ அறிந்து கொண்டு உண்மையாய் ஜீவம் மாறுனால தூங்க முடியாது, தூங்கவே முடியாது. அல்லேலூயா. அதனால நல்ல ஊழியக்காரங்க. அதனால கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு டாக்டா கொடுக்கணும். நன்மை தேவை கடிய தேவன் தனக்கு உலகத்துக்கு டாக்டா கொடுக்குறான். மனுஷன் தெரிந்தோ தெரியாமல் அதான் செய்யலாம், அப்படிதான் செய்வான். சின்ன வயசு வாலி வயசு அதுக்கு பரிகாரம் ஜீவ விருட்சத்துக்கு நீ நன்மை தீமைக்கு அப்பாற்பட்டதான் இயேசு நன்மை தீமை அறிந்தார். நானே வழியில் சத்தியமும் ஜீவனமாக ஜீவ சரீரம் ஜீவனத்தை அந்த ஜீவன இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. அதை ஏற்க சொல்லி பலிபீடத்தில் நான் தான் பலிபீடம், என் வாய் இதயம் ஜீவ சரீர ஜீவனத்தை செலுத்துறாண்டவரே. ஆதாம் வந்து முழு உலகம் செலுத்துறாண்டவரே. ஒரு ஆள் விட்டாங்க, அந்த ஒரு ஆள் வழியாக நேரம் பிசா வயிற்றை வகைக்கிட்டு ஒரே ஒரு ஆள் முழு உலகத்தில். அதனால்தான் இயேசு ஏற்கனவே இவ்வளவா உலகத்தில் அன்பு, அதை ஒரு பகை ஒரு கசப்பு இதெல்லாம் வேலைக்காக கசவுது. இவ்வளவா உலகத்தில் அன்பு தேவி நீதி உயிர்த்தது தேவன் ஆதாம் முழு உலகம் நான் பிசாசு வகையே இல்லை. பசுத்தாய் பலமா இறங்கி அவனை சுகமாக்கிட்டேன். அந்த வியாதியஸ்த 38 வருஷம் வியாதியஸ்த பேர் ஊரெல்லாம் போடல பாருங்க. ஏசு ஜீவ பலி சென்று அவன் தலைமையில கவிச்சு அவன் பேர் சொல்லி பிதாவாகி ஜீவ சொன்ன ஜீவரத்தம் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்கூடாம அப்பதான் பசுத்தாய் பட்டுன்னு இறங்குவாரு. ஒரு ஆள் விட்டா கூட பெரிய எரிகோ மாதிரி வந்து பிசா நிற்கும். ஒரு ஆளுக்கு ஜீவனை இயேசு ஜீவனை கொடுக்கல, அதனால நான் உரிமையாக வாழ்க்கையில கிரியேஷன். அதனால தான் இயேசு ஏற்று ஞானசாரத்திற்கு ஊழிக்காரங்களாம் பாருங்க, எங்க பார்த்தாலும் பாருங்க, எங்க பார்த்தாங்க ஆசீர்வாதம் ஊருக்கு 2 பேர் காசு. அதனால தான் கிறிஸ்துவும் புரட்சிகரமா யாரும் பாருங்க. இவ்வளவா உலகத்துல ஒரு ஆள் பாய்க்கலாம் அன்புக்கிற யாரும் யாரும் வந்து என் தம்பி தான் என்னப்பா ஆதாமிலிருந்து 2வது வரைக்கும் பண்ணிக்கிறோமா ஆள் பார்க்குறாங்க. பார்த்து ஆதாமில் ஸ்டார்ட் பண்ணி நம்மளாம் ஆதாமின் பிள்ளைகள் அங்கே ஸ்டார்ட் பண்ணி 2 முழு உலகம் இயேசு ஒரு ஆள் பாய்க்கலாம் கொடுத்தாதான் பிசாசுக்கு கதவை அடைக்கிறோம். ஆனால் தான் ஏசு இவ்வளவாய் உலகத்தில் உலகத்தில் எதுவுமே 5 கண்ட செயல்கள் ஆதாம் வந்து 2வது இயேசு பருவி கருத்தான் செய்யலாம். அல்லேலூயா. அதுதான் பலிபீடம், அதுதான் ஜீவ பலி. தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு தேவி நீதிக்கு உழித்ததை கொடுக்கணும். பாவத்துக்கு பரிகாரம் தேவ நீதி, மரணத்துக்கு பரிகாரம் உழித்தது, தரித்திரத்துக்கு எல்லையற்ற ஐஸ்வர்யம், ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பரிகாரம் இருக்குது. வியாதிக்கு பரிகாரம் தழுப்புகள் ஜீவ சோரம் ஜீவரத்னம் ஜீவ ஆற்று ஜீவ லட்சி ஜீவ கிட்டி தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு பற்று பசுத்தாவி இருக்கிறார். குஸ்ரோகி சித்தம் கொண்டு சுத்தமாக ஜீவ கையை தேவன் தனக்கு பற்று அபிஷேகம் குஸ்ரோ கை சுகமாயிருக்கு. ஜீவ கண்ணு தேவன் தனக்கு பற்று கண்ணு பூத்துக்குது. செவிட்டு காது முடவை செவட 40 வயசு ஆகிட்டவன் 20 விஷயம் போயிட்டு கண்ணாடி பாருங்க. இந்த சத்தியெல்லாம் தெரியாது, இப்போதான் தெரியுது இந்த மாதிரி விஷயம்லாம். நீங்கள் இப்போத்திலே ஜீவ சர ஜீவ ரத்தம் ஜீவ கண்ணு தேவன் தனக்கு ஜபம் பண்ணிட்டே இருந்து பாருங்க. கண்ணு காது ஆற்று லட்சம் கிட்டியெல்லாம் சூப்பராக இழக்கும். 24 மணி நேரம் ஒவ்வொரு நாள் ஆரம்பத்தில் எனக்கு இதெல்லாம் தெரியாது. இந்த சத்தியத்தை கேட்குற நீங்கள் யாரும் பாக்கியவாங்க. அல்லேலூயா. அப்போ 38 வருஷம் வியாதியஸ்தனுக்கு என்ன பண்ணாரு? மண்ணினாலே ஒரு பலிபீடத்தை கட்டி இதை படிக்கப்போ யாத்ராகம் 20-24 யாத்ராகவும் அந்த வருஷத்தை அப்படியே வச்சுக்கோங்க. அதுதான் தீம் வசனம். யாத்ராகம் 20-24
அப்படின்னு இருக்காங்க. மண்ணினாலே ஒரு பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின் மேல், எதின் மேல் 38 வியாதியஸ்தன் தலைமேல், அதின் மேல்னா நம்ம தலை மேல கை வைக்கணும். உங்க அப்பா மேல, உங்க அப்பா மேல, உங்க அண்ணன் தம்பி தலை மேல கை வச்சு அதின் மேல், மண்ணினால் உண்டாக்கப்பட்டவர்கள், நம்மளே ஒரு பலிபீடம், அதின் மேல்னா ஒவ்வொரு மனுஷன் மேலே தலை மேல கை நல்ல மேய்ப்பன், ஆடுகள் ஜனங்களுக்காக அது ஜீவ பலிய ஆடுகள், 18 ஆடுகள், 18 சரீரம், ஜீவ சொல்லம், ஜீவ ரத்தம், ஜீவ வார்த்தை, ஜீவ விசதிகனி, அதை தேவ நீதியிலிருந்து பரலோகமே இருக்குது. அது அதின் மேல் உன் ஆடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. ஆமா, பெய்து பண்ணு, உட்காந்து லேட் பண்ணிட்டு இருக்காத, யோசனை பண்ணிட்டு இருக்காத. இந்த வியாதியஸ்தன் யோசனை எத்தனை வருஷம், 38 வருஷம் யோசனை பண்ணிக்கிறான். ஜீவ பலியா தேவன் தானே உங்களுக்கு தெரிஞ்சு யாருக்கும் தெரியல, அங்க யாருக்கும் தெரியல. இயேசு வந்து கொஞ்ச நேரத்தில் பாருங்க, அதின்மேல் தன் ஜீவ சரீரத்தை கொடுக்குறான். தேவனுக்கு அவன் பேரை சொல்லி, ஆதாம்னு முழு உலகத்துக்கு அவன் பேரை சொல்லி தலை மேல கை வச்சு சொன்னதுமே பாருங்க, 38 வருஷமா வராத பசுத்த ஆவியாளர் தேவதூதெல்லாம் வந்து பட்டு நேரத்துல அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தாங்க. போட்டு பாருங்க, இயேசு அவனை எடுத்து ஒரு படுக்கை எடுத்துக்கொண்டு நடையா உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி, அப்போ 38 வருஷமா ஜீவம் மாறுனா என்னன்னே தெரியாதுக்கிறான். ஜீவத்தன் தேவரகமான ஒரு வாழ். நீங்க கூட கிறிஸ்துவ பற்றி இயேசு ஜீவ சொல்ல ஜீவரத்தை தேவனுக்கு தன் ஆதாமும் முழு கொடுக்காது. ஒவ்வொரு வருஷம் வேஸ்டா போடும். பிசாசு வாழ்க்கையாவே போராடிட்டே இருக்கிறான். பிசாசு திருடமும் கொள்ளும் ஐக்கியமாக இருக்கு. ஓடலாம் ஒழுங்கலாம் சம்பாதிக்கலாம், காசு சம்பாதிக்கலாம், எல்லாம் ஒருத்தர் சம்பாதிக்க முடியாது. அது கூட எல்லாருமே சம்பாதிக்கணும், எல்லாருமே போராட்டமா. பிசாசு சம்பாதிச்சாலும் நிம்மதி இருக்காது. ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியிருந்தாருமா பிசாசு, வேஸ்டா கூட வாழ்க்கையெல்லாம். அப்போ இயேசு அவனை நோக்கி எழுந்து ஒரு படுக்கை எடுத்துக்கொண்டு நடையா உடனே அந்த மனுஷன் சுத்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். நடக்காதவன் நடக்கிறான். அல்லேலூயா. அப்போ இயேசு ஒரு மனுஷனை பார்க்கிறாருனாக்கா 1008 புத்தகம் விசாரிக்கூடாது. அவன்கிட்ட என்னப்பா பிரச்சனை கேட்டு பாரு. 38 வருஷம் எங்க கதையை சொல்லிட்டு இருப்பான். சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஜீவனம் கூட அப்படி புத்தகமே விசாரிக்காது. யாருமே நீ கூட தெரியும். இயேசு ஜீவன் 11 ஜீவன் மாறும் தெரியுமா? தேவனுக்கு ஆதாம் முழு குத்தியா கேட்டு பாரு, சொல்லி பாரு, சபையிலே கேட்பாரு, ஊழியக்காரங்களே கேட்பாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, தெரியும் இயேசு. அப்படித்தான் எங்க பார்த்தாலும் எங்க மாமியார் வீட்டாரையும் ஒரு சத்துரு, மாமியார் மாமனார் அண்ணன் தம்பி இவங்களாம் ரொம்ப முக்கியமான ஆளுங்கெல்லாம். இவங்ககிட்டலாம் நிறைய பிரச்சனை இருக்கும். அதுதான் அவங்ககிட்ட பிரச்சனையான ஆளுங்கிட்ட தான் அன்பு கிறிஸ்து நண்பர் தேவன் தனக்கு வெளிப்படுத்திட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்படியெல்லாம் இருந்தாயானால் பரிசுத்த ஆவியான தேவதூதர் வாழ்க்கையில வல்லமையாக கிரியை செய்வார். அப்போ மண்ணினாலே பலிபீடத்தை, யாத்திராகம் 20-24, மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின்மேல் உன் ஆடுகளையும் சர்வான தகன பலியாக சமாதான பலியாக செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரசாதப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த ஆடுகளையும் மாடுகளையும் செலுத்தும் போது அவருடைய நாமத்தை பிரசாதம் பண்றியா? செலுத்தாத வரைக்கும் பிசாசு நாமத்தை பிரசாதம் பண்ண வெளிப்பட்டுது பாரு. நான் இன்னாரு நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளக்கிற பாவத்தை சாப்பிட்டு பிரஸ்தாபம் பண்ணி பிசாசை வர வைக்குது. கவலை பயம் வெறுப்பு காட்டும் போது பிசாசை பிரஸ்தாபப்படுத்துது. வெறுப்பு, கசப்பு, சுயநீதி, அநீதி, நன்மை தேம காரியத்தை, கண்கள் இச்சமா, ஜீவனத்துக்கு பக்க கசப்பு இதெல்லாம் பேசும்போது வெளிப்படுத்தும் போது பிசாசை பிரஸ்தாபப்படும் போது அவன் உன்னிடத்தில் வந்து உன் ஆசிரியர் உன்னை சமைச்சிட்டே காலம் பண்ணலாம். சமாதானம், சந்தோஷம், ஐஸ்வர்யம், சுகப்படுறது, திருடுறது, கொள்றது, இந்த மாதிரி வேலையே நடந்துட்டு இருக்கான். இவர் சொல்றாரு, நான் என் நாமத்தை பிரசாதப்படுத்தும். எங்க 18 ஆட்டுக்குட்டி 18 கால் இயேசு பிதா குமார் பசுத்தாய் ஆதாரம் முழுவதும் செலுத்தும் போது நீ அவருடைய நாமத்தை பிரசாதம் பண்ணுகிறாய். அளவற்றன் போது சபிக்குள் ஆசிரி, பகைக்கு நன்மை செய், சத்துக்களை சிதையும், துன்பப்படுத்த ஜபம் பண்ணு. இந்த வேலையை செய்யறது பாரு. இயேசு தேவனுக்கு தனக்கு ஆதாரம் முழு கொடுக்கிறேன் சொல்லு. அளவற்ற அன்பு, வானத்தோடு சகல அதிகாரம், பரலோக ராஜ்யம், குடும்பத்தார், இனத்தார், தேசத்தாரு எல்லாரும் கொடுக்கிறேன் போது அவர் நாமத்தை பிரசாதம் பண்ணும்போது நான் என் நாமத்தை பிரசாதப்படுத்த எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ இயேசு மத்திய மார்க்குவாழ்ல அவருடைய நாமத்தை பிரசாதம் ஜீவரத்தை தேவன் தர உலகத்துக்கு ஒரு பிரசாதத்தை பத்துறாரு. அந்த இடத்துல பசுத்தாய் தேவதூர் வந்து அவனை ஆசீர்வதிக்கிறாரு. தேவன் விசாரிச்சவன 2000 விசாரிச்சு அவங்க அதே வாசிச்சாக்கா
எடுங்க மார்க் 4ஆம் அதிகாரம். இவன் பாரு, இவன் 2000 பிசாசு பிடித்தவன். இவனையும் வந்து இயேசு ஆசீர்வதிக்கிறார். மார்க் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 1 படிக்க. அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். பாருங்க, அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உனக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தம் என்று சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். இந்த வேலை நல்லா கவனிங்க. அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். ஆமா, நீங்க கூட சொல்லலாம். அந்த மாதிரி எப்படி சொல்லுவார்னாக்கா, அசுத்தாவே போ, அசுத்தாவே போ, பிசாசை போ, வியாதியை போனா போவாது. எப்படி சொல்லணும்னாக்கா, கிரயத்தை செலுத்தா பிசாசு, அவனுக்காக என் ஜீவனை கொடுக்குறேன், அவன் நண்பர் தீம கண்ணியை சாப்பிட்டான், அதனால உரிமையா வந்து 2000 பிசாசு பிச்சுக்கின்னு அவன் ஆட்சி பண்ணிக்கிறேன். அவன் செய்த தப்புக்கு கிரயமா நஷ்டீடா என் ஜீவசர்ன்னு ஜீவரத்தை அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாவும் முழு கொடுத்துட்ட. அது நிமித்தம் அசுத்தாவையை அவனுக்கு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தான். போகணுமா மாட்டானா? போகணுமா? கண்டிப்பாக போய்தான் ஆகணும். பிசாசெல்லாம் கரெக்டாக இருப்பான். பிசாசு தேவனெல்லாம் ஆவி உலகெல்லாம் நீ பின்போட்ட மாதிரி கரெக்டாக வேலை பார்க்கணும். அந்த ஏமாத்து வேலைலாம் பண்ண முடியாது பிசாசால. நீ இயேசு ஜீவனே தேவன் தானே கொடுத்து பிசாசு வந்தாலும் பிசாசு உரிமையாக உட்காந்துக்கிறான். இந்த ரகசியத்தை தெரிஞ்சு நிறைய பேர் ஆண்டுரையா விஜயமையா வியாதி நீங்கமையா எல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் பரிகாரத்தை தேவன் தானே கொடுத்து ஜீவன் கொடுக்கவே மாட்டாங்க. அதுக்கு பேர் மத ஜபம். பிரச்சனை பேர் ஜெப்சி சோதனை பிரச்சனையா இருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா நீங்க? ஆனால் தான் கரெக்டாக செய்யணும். பாவத்தின் சம்பளம் மதத்தில் பிறந்திருக்கிறான். எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, அண்ணன், தம்பி, நானே அப்படி தான் இருக்கிறேன். அதுக்கு பரிகாரம் தேவநீதியும் சம்பளம் உயிர்த்தலை. என் பாவம் தேவனையும் முழு உலகம் ஆதாமின் பிள்ளை. நான் அப்பன் சாமம் என் மேலே இருக்குது. ஆதாமியாவை தான் நம்ம எல்லாருக்கும் அப்பா. முழு உலகம் நண்பர் தெய்வ கறி சாப்பிட்டு சாமி தெய்வத்தார் கொடுத்துட்டு அந்த சாப்பு நம்ம பிசாவு உரிமையாக வந்துடுறான். நீ கூப்பிட்டாலும் வந்துடுறான். பிரச்சனை, வியாதி, வறுமை, தரித்திர, கடன், வந்து ஆபத்து, நாசம், மோசம் மரணம் வந்தது. இப்போ இயேசு பரம தகப்பன் ஜீவ ரத்தத்தை கொடுக்கணும் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்துட்டு சொல்ல அசுத்தாவி அவனுக்கு வந்து புறப்பட்டு போனா புறப்பட்டே போயிட்டான். 2000 பிசாசு புறப்பட்டு போய் பண்டிகை பசுத்தாவி வந்துட்டாரு. அவர் சொஸ்த புத்தி அடைந்து பெடகல் மத்தியில் அந்த நிர்வாணத்துல வஸ்திரம் தரித்து இயேசு பாதத்தில் அவன். அதுக்கு முன்ன பிடங்கள் மத்தியில் இருக்கிறான். பிசாசு 2000 பிசாசோட பிசாசு பிடங்கள் போதாலத்து கிடையாதான். பிண வர அங்கேயே காலத்து கேட்கிறான். எத்தனை நாள் இருந்தாலும் தெரியல. இப்போ பசுத்தாய் வந்து சொஸ்த புத்தி வந்ததுல வஸ்திரம் இயேசு பாதத்தில் வந்தாங்க. சபையில் வந்து உட்காந்துட்டார். இயேசுதான் சபை. அப்புறம் அவர் தக்கப்போல்ல போய் கர்த்தருடைய இறங்கி செய்து கொஞ்சம் சுவிசேஷம் அறிவிப்பு போய் தக்கப்போல்னா 10 பட்டணம் போய் சுவிசேஷம் அறிவிங்க. அப்புறம் வீட்டில் போய் இந்த வசந்தெல்லாம் வாதிங்க. 10 பட்டணம் சுவிசேஷத்தை அறிவிங்க. அவங்க பிரசக்தி எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. எல்லாருக்கும் ஜீவசாரம் ஜீவன தேவன் தர கொடுத்து அசுத்தாய் வந்து பசுத்தாய் எல்லாம் ஏற்கனவே தருவான். கையெழுத்தாங்க. அப்போ மண்ணினாலே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அதின்மே யாரு லேகோன் பிசாசு பிச்சவன் மேல அவன் தலை மேல கை வச்சு 2000 பிசாசு. லேகோன்னா சில பேர் 6000, சில பேர் 2000. எத்தனை பிசாசோ ஜீவசரீரம் ஜீவரத்தம் பாவத்துக்கான ஜீவசரம் பைதற்றாட்டு இயேசு பைதற்றவர். அவர் ஜீவன் உள்ளவர். அவர் மத்தியஸ்தர் மாறாதவர். தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகம் கொடுக்கிறார். அவன் ஆதாமின் பிள்ளை. ஆதாம் பாவத்தை உன்னித்த பூமியே சமைக்கப்பட்டிருக்கும். பூமியில் எல்லாருக்கும் நம்முடைய பாவம் பாதிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் பாவம் நம்முடைய நம்ம சாதாரணமாக நம்ம பாவம் பூமி எங்கும் பாதிக்குது. அதனால தான் ஆதாம்
தான் பேடியே தொலையும். அதனால உலகத்தை மனதில் வைங்க எப்பவுமே. ஆமா, ஜாலியா உலகம் எங்க ஆபத்து பத்திரிகை செய்திலாம் பாக்குறீங்களே, அதுக்கும் உனக்கும் சம்பந்தம் தெரியுமா? உனக்கு ஆதாம் பாவம் செய்யும் உனக்கு பூமியே சமைக்கப்பட்டிருக்கிறார். அவன் பாவம் பூமியே சமைக்கும். அந்த ஆதாம் நம்ம பாவம் பூமியே சமைக்கப்படுது. அதுதான் ஆதாம் முழு ஒரு ஜீவ சரஞ்சீவத்துக்கு தான் பாவ நிகழ்ச்சி. அதுக்கு பாவ நிகழ்ச்சி. அல்லேலூயா. பாவத்தை நிவர்த்தி செய்யணும். முழு உலக ஜீவ சரஞ்சீவ நிவர்த்தி ஆகும். இல்லைன்னா நிவர்த்தி ஆகாது. ஊருக்கு 2 பேர் தெருக்கு 2 பேர் விட்டுட்டாங்க. அதனாலதான் இயேசு ஜீவனே பரிபூர்ண தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தாங்க. அசுத்தாய் போய் பசுத்தாய் கண்டிப்பா இறங்கணும். அப்போ இந்த 2000 பிசாசு பிடிச்சவனை ஏசு கொஞ்ச நேரத்தில் வெளியில பின்னாடி 12 பேர் சேஷன் இருக்கிறாங்க, கற்றுக் கொடுக்குறாரு. இன்னும் கொஞ்ச நாள் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். இப்படிதான் பிசாசு சொல்லணும். என் நாமத்தினாலே நீ உலகம் சகலத்தால் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணோம். பிசாசுகளை ஜீவ மார்க்கத்தை போதிக்கணும் தான் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் உபதேசம் வந்து இப்போ என்ன போதிக்கிறான் என்னன்னு ஜீவம் பார்க்கணும் என்னன்னு தெரியல. எல்லாரும் போன் பண்ணி தாங்க செய்யா என்னங்க எப்போ பார்த்தாலும் ஜீவனே பிரசங்க அத்தனை பிரசங்கத்தை பண்ணிக்கிறாங்க. அதாயா விட்டுட்டீங்க நீங்க. ஏசு ஒரு ஜீவன், நன்மை தீமையை அறிந்தவரே கிடையாது. ஜீவ மார்க்கத்தை தான் கொண்டு வந்தார். தேவரகமான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமா, நன்மை தீமை காரியத்தையே போச்சு இருந்தாக்கா போயிட்டுட்டே இருப்பான், எழுதியே வரமாட்டான். பாவத்துக்கு மனத்துக்கு அப்பாற்படாது. தேவரீதி உயிர்த்தெழுமானவர். அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது தான் பாவத்தில் சாபத்தில் மனத்திலிருந்து விடியல. அப்போ விட விடியல. இந்த வருஷத்தை நோட் பண்ணிக்கோங்க. அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை படுத்து, இயேசுவை உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கு உனக்கு ஒண்ணு என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தம் என்று சொன்னாங்க. பாருங்க, இந்த பிசாசுக்கு வேதனையாக இயேசு பார்த்தா அது நல்ல வேதனை. உங்களை பார்த்தா பிசாசு சந்தோஷப்பட்டானாக்கா உங்க பாடு அதோகதி தான். பிசாசுக்கு வேதனை வரணும். அதுக்கு நீ ஜீவம் மாறுங்க. வாயில் எப்போ பார்த்தாலும் பேசிட்டே இருக்கணும். போலீஸ்காரன் வந்து அதோட என்ன பண்ணுவான்? சந்தோஷம் கூட வேதனை பண்ணுவான். போலீஸ்காரன் வரான்பா அதோட அப்படியே சந்தோஷமா இருப்பான். அப்படியே நெளிவான். எங்கடா ஓடனா இப்படி பார்ப்பான். அப்படிதானே போலீஸ்காரன் பார்த்தாக்கா. அதே மாதிரி இயேசு ஜீவ மார்க்கத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு நான் உலகிற பிசாசு நிம்மதியாக இருக்காது. அது ஓடத்தான் பார்க்கணும். அதுதான் கிறிஸ்துக்குள்ளே இருக்குன்னு சொல்றது. ஆமா, சபிக்கணும் பகைக்கணும். ஆள் நம்பாலு அவன் நம்பால் நான் அவன் நம்பால் சொல்லி பிசாசு ரொம்ப சந்தோஷம் உட்காந்து குடி கூத்தரமா இருப்பான் சரித்திர வாழ்க்கையில ஜீவிக்கல. அது ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள்ள வரணும். கிறிஸ்து அப்படி நேர் ஆப்போசிட். ஜீவசார் அளவற்ற சபிக்கணும், பகைக்கணும், சத்துக்களை செய்ய துன்பப்படி ஜபம் பண்ணணும். தேவன் தனக்கு ஜீவசார ஜீவன இயேசு சாமண்ட வாழ்க்கை தேவன் தனக்கு உள்ள பிசாசால் அழகைச்சு வேதனைப்பட்டுட்டே இருப்பான். நீ ஒரு வீட்டுக்குள்ள போனா அந்த உள்ளுக்கிற பிசாசு அசுத்தாவில வேதனை அன்பு குறை அகாப்பி அன்பு வரத்துக்கு தான் போனோம். பூதகனாய் போட்டு என்ன தப்பு பண்ணா ஏன் தப்பு பண்ணா இந்த நியாயபுரமான மண்ணிலையோடு போனாக்கா உனக்குள்ள பிசாசு அவனுக்குள்ள பிசாசு 2 பிசாசு கூடி குடும்பமே கட்டி ஒரே பண்ண குடும்பம். அப்போ இயேசு போனாக்கா அந்த பிசாசு சொல்லுது பாரு, இயேசு உலகமான தேவன குமாரனே, எனக்கு உனக்கு வேண்டே என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேர் உனக்கு ஆணை என்று மிகுந்த சத்தம். வேதனை பத்தாதே ஆகும். ஐயா வலிக்குதுன்றான். வேதனை அப்படிப்பட்ட வாழ்க்கை. வியாதி வறுமை தட்டுறோம் வேதனை மட்டும் ஒன்று அடங்கிட்டு ஓடியே கொண்டு விட்டு அதுக்கு 100 நீ கிறிஸ்துக்குள்ள இருக்கும். ஜீவ விசத்தில் இருக்கும். நன்மை தீமை கணியிலே இருக்கக்கூடாது. நன்மார்க்கும் துன்மார்க்கும். நன்மை தீமை கணி அந்த கண்பிச்சு ஜீவன் சுயநீதி தேவன் பிசாசு ரொம்ப கொண்டாட்டம். இப்படியும் கூத்தமாவே இருக்கு நம்ம வாழ்க்கையில. பிசாசு உள்ள வந்து ஓக விட மாட்டான். இந்த திருடி கொண்டு ஆகிட்டு நித்தியப்பா இப்படியும் பார்த்தோம் டேஞ்சர். அதனால ஆதாமி சிந்தை கிறிஸ்து சிந்தைய ஜீவன சமாதானம். ஏனில் அவர் அவனை நோக்கி அசுத்தாவியை இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போய் என்று சொல்லி இருந்தார். அப்போ நீ சொல்லணும், அசுத்தாவியே எங்க அம்மா விட்டு புறப்பட்டு போ. எப்படி புறப்பட்டு போ? பாவத்தின் நம்மள மரணத்தில் இருந்தது என் தாய் ஜீவசார் தேவிக்கு உயிர் இல்லை. எங்க அம்மா பேசுறது தேவன் தன் ஆதாவும் முழு உலகம் கொடுக்குறேன். அதனால புறப்பட்டு போட்டு கரெக்டா லீகல் சட்டம் எடுத்தா பிசாசு தேவனெல்லாம் செயல்படுறாங்க. லீகல் சட்டம் சட்ட விதிப்படி தான் பரலோகமும் பாதாளமும் செயல்படுது. நீ அதை ஏமாற்றவே முடியாது. பிசாசுக்கு நீ ஏமாத்த, தேவனை நீ ஏமாற்ற முடியாது. கருத்தை போய் தேவனே ஒன்றும் செய்ய முடியாது. கண்டிப்பாக அது உனக்கு உதவி செய்வாங்க. இதாவாகி தேவனே பாவத்தில் வந்துட்டேன். உண்மைதான். இயேசு கல்வாசில் ஜீவசர் ஆல்ரெடி ரத்தத்தை கொடுத்து என்னை வீட்டில் இருக்கிற அந்த ஜீவ ரத்தத்தை எடுத்து பிதாவாகிய தேவனுக்கு சேர்க்கிற ஆதாவுக்கு முழுவதும் சேர்த்தேன். பசுதாவை தேவனுடைய வாழ்ந்தா கண்டிப்பாக வந்து தான் பரலோக விதி அது. இல்லைன்னா தப்பாகிப்படும். கடல் பசுதாவை தேவனுக்கு நல்லா மேலே கண்டிப்பாக வருவாங்க. அதே மாதிரி பிசாசுக்கிறான் பாரு, நீ நன்மை தேவை காரியம் கொடுத்து வராத பிசாசு வியாதியை வராதுன்னா வந்து எல்லா வேலையும் பார்த்து தான் போவான். லீகல் சட்டம். அல்லேலூயா.
அது இயேசு கரெக்டாக தான் இருப்பாங்க. எவ்வளோ பெரிய பிசாசாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அதுதான் 7 லிட்டர் ரத்தத்தை கொடுக்க தயங்க மாட்டார். தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் கொடுத்துட்டு அசுத்தாய் புறப்பட்டு போனால் 2,000 பிசாசு போயிட்டு பாருங்க. பசுத்தாய் வந்துட்டாரு, அவனை காப்பாத்திட்டாரு. தேவதூரெல்லாம் வந்து வஸ்திரம் தட்டி கட்சி முடிய கண்ண ஆகிட்டார். கையை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. அதனால அன்பானே, இப்படித்தான் நீங்க கிறிஸ்துக்குள்ள வரணும். இப்படி நிறைய கதையை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இயேசு எங்கும் சுற்றிட்டு இருந்து பிசாசின் பல்லைகள் அகப்படுகிற யாவரையும் குணமாக்குனார்கள். என் நாமத்தை பிரசாரம் பண்ணுங்க. எந்த ஸ்தானத்தில் வந்து நான் வந்து உன்னையாகும் இயேசுவின் நாமத்தை பிரசாரம் பண்ணுங்க. போப்பா இந்த தாமசி எப்போ பார்த்தாலும் இயேசு செஞ்சு தேவனுக்கு தனக்கு கொடுத்து எப்போ பார்த்தா வாயை தந்தாவே என்ன வருதுன்னா, நீ விட்டுட்டா உனக்கே தெரியாம நன்மை சொல்ல காட்டிட்டு தேவன் தான் உனக்கு வாழலாம் காட்டுறாங்க. எங்க அப்பா சொல்ல, சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு 86 வயசு, பல பாடு, பல உபத்திரம், பல சோதனை எல்லாம் கடந்து வந்தவர் தான் சொல்றாங்களா இல்லையா? சின்ன வயசுலேருந்து நான் கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறேன். பாவம் மரணம் இருக்கிற வரைக்கும் பிசாசு கஷ்டத்தை துக்கத்தை வேலையும் கொடுப்பாங்க. கிறிஸ்துக்குள்ளாக தேவன் தான் தாவீது வர வர விருத்தி அந்த ஆபிரகாம் சகல ஈசாக்காம் யாக்கோபு ஆசீர்வாதம் எஸ்ஸர் ராஜாத்தி எல்லாம் வாழ்நாளெல்லாம் பாடுபட்டுட்டே இல்லை. கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு செலுத்து, இடைவிடாமல் செலுத்து, எக்காலத்தில் செலுத்து. அப்போ என் நாமத்தை பிரசாரம் பண்ணும். எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உன்னை ஆசிரியர் இயேசுவின் நாமம். இயேசு நன்மை தீமைக்கு உட்பட்டவர் கிடையாது. இயேசு ஒரு ஜீவ வித்ததுங்க. நானே வழியை சத்தியமும் ஜீவனமாக இருக்கு. அந்த ஜீவ வித்ததுங்க ஜீவனத்தை சிலுவையில் கொடுத்தாரு. ஜீவ வார்த்தை பரலோகரா இயேசு நாமத்தை கொடுத்துருக்காரு. அதை எடுத்துக்கொண்டு ஆதாம் எவ்வாறு நன்மை தீமை கனியை கொடுத்து நம்ம பாவமாக பெற்றுட்டாங்க. இயேசு ஜீவ வித்தது கனி கொடுத்து பாவத்தை மண் முடிவாக்கிறேன். வாழ்நாள்லாம் கிறிஸ்துவ நானே திராட்சை செடி நீங்கள் கூடிய ஒருவர் நிலை வாழ்நாளை நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். பயப்படாத, கலக்காத, பயந்துராத. எதை பார்த்தோம்? இயேசு நமக்கு துணையார். இயேசு மனவாளன், நம்மளாம் மனவாட்டி, லபரு, ஜீவனையே கொடுத்து அன்பு கொடுக்குற லபரு இயேசு. அபாப்பி அன்பு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுக்குற இயேசு இருக்கிறாரு. அதனால தப்பு செய்து பிசாசு சிக்கி தவிக்காத. இயேசு ரத்தத்தை தேவனுக்கு ஆதாரம் முழுவதும் ஓவர் போயிடு அசுத்தாய் போட்டு பசுத்தாய் போட்டு தேவனுக்கு பாதுகாப்பாங்க. தேவலமா அதனால பயப்படாத, கலங்காத, திகையாத. கடைசியா யாத்திராகமம் 20-24 சீக்கிரம் யாராவது சத்தமாக படிக்க இங்கிலீஷில் படிக்கிற மாதிரி படி. இங்கிலீஷ் படி. Exodus 20th chapter 24th verse. An altar of earth you shall make for me, and you shall sacrifice on it your burnt offerings and your peace offerings, your sheep and your oxen. In every place where I record my name, I will come to you and I will bless you. ஒரே ஒரு வசனம் 2 நாளாகவும் 1ஆம் அதிகாரம் 6-7 மட்டும் வாசிங்க. கன்க்ளூஷன் அந்த வசனத்தோடு முடிப்போம். 2 நாளாகவும் 1ஆம் அதிகாரம் 6-7. எல்லாரும் இருக்கு, எல்லாரும் கண்ணால் பாருங்க அந்த வசனத்தை. 2 நாளாகவும் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். சத்தமா படிங்க. போதும். எத்தனை வசனத்தை அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை பாருங்க அந்த செலுத்திட்டு நல்லா அட்டெண்ட் செலுத்தாதே இருப்பாங்க. கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. பிசாசு கூட்டிகிட்டே இருக்கும். 38 வருஷமா செலுத்தி 1000 ஆட்டுக்குட்டி, 18 ஆட்டுக்குட்டி, இயேசு ரத்தம் 1000 கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கூட வாய்க்கு எல்லையே போடாத. தேவன் தனக்கு உனக்கு செலுத்தினா பாருங்க. அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாயிட்டார். நீ விரும்புகிறது கேளப்பா. சாலமோன் யார் தெரியுமா? ஒன்றிலே தேவாலயத்தை கட்டினாரு. பழைய ஏற்பாட்டிலே 40 வருஷம் இளைப்பாறுதல் தேசத்தை நடத்தினாரு.
அதுக்கப்புறம் 1,20,000 ஆடுகளை செலுத்துறான். 6 ஓடுக்கு பழைய ஏற்பாட்டுல 24,000 காளைகளை செலுத்துறான். 7ஆம் அதிகாரம் 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் 14வது வாசிப்போம். இதே தெரிஞ்சு வச்சு இந்த வசனத்தெல்லாம் மறக்கூடாது. 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 4-5 படிக்க. லட்சத்தி 20,000 ஆடுகளையும் பலியிட்டான். இவ்விதமாய் ராஜாவும் சகல ஜனங்களும் தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள். கேளுங்க இந்த கதையை. 1,20,000 ஆடுகள், 1,20,000 இயேசு பிசாசு காதலும் ஓடியே போட்டு தேசத்துடைய பொற்கால மாட்டான். சாலமோனுடைய பொருள் ராஜ்யம். ஆமா, தேசத்தையே உங்க குடும்பத்தை நடத்துது. எவ்வளோ உங்க நடத்துது, உங்க குடும்பத்தை நடத்துது. அப்போ 24,000 காளைகள் ஆடுகள் இயேசு எப்படி காளை ஆடலாம் பழைய ஏற்பாட்டு தேவன் தனது உலகத்துக்கு செலுத்த 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 அந்த தேசமே போடும். யுத்தம் இல்லாமச்சான். அவருடைய அவிசுவாசம் பாராத விசுவாசம் பாரு. ஜாமவன் சோத்ராண்டவரே துதிக்கிற ராஜா, ராஜாஜி ராஜா, கத்தாதி கத்தா, சேனைகளின் கத்தர், மகிழ்வுள்ள தேவன். ஆடுகளே சோத்திரம். மண்ணினாலே ஒரு பலிபீடத்தை கட்டி அதன் பேர் ஒரு ஆடுகளையும் மாடுகளையும் கர்த்தருக்கு சமாதான பலியாக தகன பலியாக செலுத்துவாயாக. செலுத்து. ஆமா, 1008 கதை பேசாத. செலுத்து. இயேசு சரி, இயேசு ரத்தத்துக்கு வேலை போட முடியுமா? ஆதியாகமத்தில் இயேசு சாப்பிட வாக்குத்தத்தெல்லாம் இருக்கு. ஜீவகுணம், ஜீவமானம், பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி, மரணத்துக்கு பரிகாரம் உயிர், தரித்திரத்துக்கு பரிகாரம் எல்லையற்ற ஐஸ்வர்யம். தேவன் தனக்கு ஒரு தரித்திர பேரை போயிடலாம். அவன் கழுகுலாம் ஜீவ சொல்றோம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லட்சு, ஜீவ ஸ்கின்னு எல்லாம் ஜீவ ரத்தம். தேவன் தனக்கு அபிஷேகமாக இருக்கும். உடம்பெல்லாம் நன்மை தீமை சரீரா, உடம்பெல்லாம் வியாதி. ஹாஸ்பிட்டல் போய் லட்சமா சில போலாம். ஹாஸ்பிட்டல் லட்சக்கணக்கில் தான் பில்லு. ஹாஸ்பிட்டல் கிட்னி லட்சு எல்லாம் ஃபெயிலியர். நன்மை தீமைக்காரி தேவன் தனக்கு பேய்கள் கெடுத்துட்டான். ஏசு ஜீவ சத்வான தகவல் ஜீவ சொல்ற ஜீவாற்று ஜீவன தேவன் தனக்கு ஆதரவு லட்சம் கோடி கிடக்கு. பசுத்தாய் இருங்க. பசுத்தாய்களோட தேவன் தசமா சாலமோனுக்கு தசமா நீ விரும்புகிறதை கேள். அவர் கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு. ராஜ்யத்தை இலைப்பாரு அசுத்தாய் கொடுத்து பசுத்தாய் வருது. சாலமோன் மாபெரும் ராஜ்யமா இருந்தான். 40 வருஷம் இலைப்பாரு. பெரிய ராஜா. பொண்ணு வெள்ளி கண்ணுல குளிந்து போச்சு. அவருக்கு ஏராளம் ஐஸ்வர்யம். இயேசு சரி எல்லையற்ற ஐஸ்வர்யம். தேவன் தனக்கு தரித்திரம் ஓடியே போகும். தரித்திரம் எல்லா பக்கமே வராது. சாபம் பாவம் மண்ணெல்லாம் ஓடி ஆசுவாத ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம். ஆபரணம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைத்திட்டாவுக்கு தேவன் அவருடைய சகல பூமி தாங்கப்படாதபடி ஆபரணம் விஷயமானாயிருந்தான். ஈசாக்கு வர மகாபரிமான். யாக்கோபு 2 கோடு தடிவாக 2 பரிவான ஆசிரியர் எல்லாம் பலிபீடத்தை சார்ந்துதான். பழைய ஏற்பாட்டை ஈசாக்கு பைத்திட்டாவுடைய இயேசு சாப்பிட்டு பரலோகமே தேவன் தர உலகம் கொடுக்கிறோம். பரலோக ராஜ்யம் பசுதாவே இந்த அறிவான ஆடு வேலை 18/2/2021 மாறாடு எஃப்டிசி ஆடுவரே சொல்லும் வேலூர் பகுதியில் ஆடுவரே இந்த செய்தியை கொடுக்க செய்த கிருபிக்காய் நன்றி செலுத்துவோம். சத்தியத்தை கண்ணீர்கள் சத்தியம் மூலியம் வழியில் இயேசுவே படி இயேசுவே சத்து இயேசுவே ஜீவன் அவனே நல்ல மேம்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கூட ஜீவ பெருசத்துக்கே கூட ஜீவ சொல் இயேசு சாமோட வாக்குறது தேவனுக்கு தனக்கு ஆதாரம் முழு உலகத்துக்கலாம். பசுத்தாயோடு பட்டு தேவனுக்கு வந்து விடுதலையாக்குறாங்க. ஆடுவே சொல்ற நன்மத்தியம காரியத்தை தேவனுக்கு தருவார். பிசாசு பட்டுன்னு வந்து எல்லாத்துக்கும் எடுத்து போட்டுறான். திருடவும் பணம் ஐக்கியதான காரியத்தை செஞ்சுட்டே இருக்கிறான். ஆதாமி சிந்தை மாற்றோம். கிறிஸ்து சிந்தியோ ஜீவனம் சமாதானம் சொல்லப்படுகிறது. இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு ஆஸ்வதிக்கப்படி சொல்லிக்கிறதா ஏசு எங்கு சுருந்திருந்து மத்திய பார்ப்போம். எங்கு சுற்றி எங்கு பிசாசு யாரை குணமாக்கினார். தன் ஜீவனம் இயேசு சாப்பிட வாக்குற தேவன் ஆதம் அசுத்தாக யாரை குணமாக்கினார். திருவா தேவன் பேர் கூட சொல்ற மருத்துவர்கள் உயிரோடு ஏசு உயிர்த்து சொல்லுவாங்க. சத்தம் கூட உயிரோடு வருவாங்க. பாவத்துக்கு மரணத்திற்கு விடுதலையாக்கிறார். பிசாசு பாவத்தை மரணத்துக்கு இயேசு தேவத்தை உயிர்த்தல் கொடுக்கிறாரு. ஆடுவே பரலோக ராஜ்யத்தை கொண்டு போறார். கர்த்தாவே இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருத்தையும் அப்படியே ஆசிரியப்படி ஜெபிக்கிறோம். ஒரு மாபெரும் ஏழ்களை கொண்டு வரும்படி ஜெபிக்கிற கர்த்தாவே பயப்படாத கலகாத்தையே அது இனி நான் அல்ல ஏசு இடமே போல் சொன்னார். கிறிஸ்டியனுக்கு ஜீவன் சொன்னார். பாவியில் பிரதான சீட்டு பவுனா மாதிரி பொருந்திய தசோனிக்கிறது கலாச்செய்து ரோமாபுரி பட்டணம் போய் பெரிய இழப்பில் பவுல் கொண்டு வந்தாரு. அந்த பவுலை போல நாங்கள் கிறிஸ்டியனுக்கு ஜீவன் இனி நாம் பழைய மனுஷனே இல்லை. நன்ம தேவக்காரன் இயேசு ஜீவன் பரிமுறையில் இயேசு சாவோட வாக்குத்தத்தம் பவுலை போல தேவன் தர உலகத்துக்கு அசுத்தாய் பசுத்தாய் கிராமத்தில் பட்டணம் சொல்லி மாபெரும் சபையில் சாபித்தது போல இந்த சத்தியத்தை கேட்ட ஓடி பயன்படுத்தி ஆசிரியப்படி ஜெபிக்கிறதா பெரிய காரியத்தை எங்கு சுற்றி இருந்தார். எல்லோரும் பாவம் செய்து தேவ பகுவிட்டு போயிருக்காங்க. நன்மை தேவக்கார கிராமங்கள் பட்டண தேசங்கள் தேவன் தனக்கு 100,000 லட்சம் கோடிக்கணக்கான தேர்க தேவன் தனக்கு
அசுத்தாங்க கிராமத்தோறும் பட்டணத்தோறும் கொலைகளும் வெறிகளும் வியாதிகள் வருவது பிசாசு ராஜ்யமாக இருக்கிறதுக்காக எங்கு பார்த்தாலும் கொலை வியாதிகள் சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் தரித்திரங்கள் பிசாசுகள் தம்பிகளுடைய இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவதற்கு ஆதாரம் கூட 100 லட்சக்கணக்கான பேர் தேவதற்கு ஆதாரம் அசுத்தாங்க பசுத்தா இறங்கி ஒரு மாபெரும் ஏற்பில் கொண்டு வர இந்த செய்தியை கேட்க ஒவ்வொன்றையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாக ஒரு பெரிய காரியங்கள் செய்யப்பட்டு இருக்கோம். எல்லா ஜகத்துக்கும் எல்லா இடத்தையும் வேண்டி கட்டி அப்படி செய்ய வேசு தாங்க எல்லா ஜகத்தையும் ஜீவன நல்ல பிதாவே கட்டளை சோற்றி என் மூலமே சோற்றி என் ஆத்மாவே கட்டளை சோற்றி அவரை கத்திரிக்கை மகிழ்வுடாமல் ஆகிய கூட பேர் வாசமாக பேசுகிறாங்க பரிபூர்ண ஜெகன் சபை சபை ஒவ்வொரு நாளும் ஆன்லைன் மூலமாக பேசுகிற போங்க சர்ச் பண்ணுங்க யூடியூப்ல போய் ஏஎஃப்சி சர்ச் பண்ணுங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணி ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க இதற்கு நிச்சயமாக நீங்கள் ஆஃபர் பெறுவீங்க. இந்த செய்தியை மறுபடியும் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஏராளமான செய்திகள் கடைசி நாள் ஏற்படும் பகுதியை எல்லா செய்திகளுக்கு கற்று ஒரு வாழ்க்கை மாபெரும் ஏற்றுக்கொண்டு இந்த செய்தி மூலமாக நீங்கள் ஆசிரியர்கள் கத்திரிக்கை காணிக்கிறது தான் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்திய பேங்க் கூகுள் பே என்னுடைய மொபைல் நம்பர் 733958648. காட் பிளஸ் யூ. உங்களை ஆசிரியர்களாக இன்னும் ஏராளமான செய்தி இருக்கிறதுங்க. கடைசி நாள் ஏற்பட தேவை உங்களை வல்லமையாக படித்து நண்பர்களுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தி 18/2/2024 கட்சிசியை பெருந்தூர் பகுதியில் கத்தர் உங்களை ஆசிரியர்களாக. Praise the Lord.